ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இது பொரியல்னு சொல்கிறதா இல்லை 65 மாதிரி இருக்குன்றது சொல்கிறதா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 6 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கட் பண்ண உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தான். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 75% வெந்தால் போதுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா இது அப்படியே லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கும் ஒரு 75% வெந்து வந்திருக்கு. நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே இன்சர்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வெந்துடுச்சுன்றது அர்த்தம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இதை லைட்டாக கலரி விட்டுடலாம். நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை லைட்டாக கலரி விடுங்க. ஃபுல்லாக மசாலா ஸ்ப்ரெட் ஆகட்டும், அந்தளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுருங்க. முழுசாக உருளைக்கிழங்குல ஃபுல்லாக மசாலா வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம். மீடியம் ஸ்லோவில் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மசாலாலாம் பாருங்கள், நல்லா ஒட்டியிருக்கு. இதில் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சைடிஷ் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.